இன்றைய புனிதர் மார்ச் 9 திருக்காட்சியாளர் சபை நிறுவனர் பிரான்சிஸ்கா ரொமானா. பிறப்பு 1384 ரோம். இறப்பு மார்ச் 9 1440 ரோம். புனிதர் பட்டம் 1925 திருத்தந்தை 11ஆம் பயஸ். பாதுகாவல் ரோம். பெண்கள் கார் ஓட்டுனர். இவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். தனது 11ஆம் வயதில் துறவற இல்லத்திற்கு சென்றார். இவர் துறவறத்திற்கு செல்லக்கூடாது என்று இவரின் பெற்றோர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். லோரன்சொதே யோஷ்னானி என்பவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார். இதனால் இவர் தான் என்ன செய்வதென்று அறியா நிலையில் திருமணம் செய்து கொண்டார். இவர் தனது 40ஆம் வயதில் 6 குழந்தைகளுக்கு தாயானார். இவர் கணவர் இவருடன் 12 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த பிறகு 1436 இறந்துவிட்டார். அதன் பிறகு பிரான்சிஸ்கா சபை ஒன்றை நிறுவினார். கைவிடப்பட்ட பெண்கள் பலர் இச்சபையில் சேர்ந்தனர். இவர்கள் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தனர். சில ஆண்டுகள் கழித்து ஏராளமான இளம் பெண்களும் இச்சபையில் சேர்ந்தனர். இவர்கள் அனைவரும் கீழ்ப்படுதல் என்னும் வார்த்தைப்பாட்டை பெற்று துறவற வாழ்வை வாழ்ந்தனர். பிரான்சிஸ்கா தன் சபையை வழிநடத்த எப்போதும் தனது காவல் தூதரிடம் மன்றாடினார். அவரிடமிருந்து பல திருக்காட்சிகளை பெற்று அதன்படி தன் சபையை வழிநடத்தினார். இவர் இறந்த பிறகு இவரின் உடல் மரியா நுவோவா என்று அழைக்கப்பட்ட ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஜெபம். அன்பின் இறைவா, மீது கொண்ட ஆர்வம் புனித பிரான்சிஸ்கா ரொமானாவின் உள்ளத்தில் பற்றி எறிந்தது. இதனால் அவர் தான் திருமணம் செய்த பின்னரும் கூட உம்மை இறுக பற்றி வாழ்ந்தார். உம் நற்செய்தியை பரப்பி ஒரு சபையையும் தோற்றுவித்தார். தந்தையே, இன்றைய காலகட்டத்தில் இல்லற வாழ்வை வாழும் பெண்களை ஆசீர்வதியும். தன் இல்லற வாழ்வின் மத்தியிலும் உம்மை பற்றி கொண்டு இறையுறவில் தன் குடும்பத்தை வளர்க்க வரம் தாரும். ஆமென்.